அனைத்து கட்சிகளும் வந்து தேர்தல் வேலையில மும்முரமா இருக்காங்க. தாவேக்காவோட பணிகள் இப்போ எப்படி போயிட்டு இருக்கு? இல்லை, நாளைக்கு வந்து எங்களுடைய கட்சி சார்பாக எல்லா சட்டமன்ற வாரியா அனைத்து சட்டமன்றம் வாரியா வந்து இதோடைய ஊழியர் கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. ஸோ அந்த ஊழியர் கூட்டத்தில் எல்லா சட்டமன்ற வாரியா எல்லா நிர்வாகிகளும், அதாவது ஒன்றியம், பகுதி, கிளை நிர்வாகிகள், பூத்து நிர்வாகிகள் வரைக்கும் எல்லா சட்டமன்ற தமிழகம் முழுவதும் ஒரே நேரத்தில் ஊழியர் கூட்டம் நடைபெறுது. ஸோ தேர்தல் பணிகளில் நிர்வாக நியமனம் வரைக்கும் பூத்து கமிட்டி எல்லாமே வந்து தயார் செய்யப்பட்டிருக்கு. இப்போ புதுசாக வந்த வேட்பாளர் லிஸ்ட்டையும் எடுத்து எல்லாரும் சரி பண்ணிட்டு இருக்கோம். விரைவில் எல்லா இடத்துலையும் தயாரான பணிகளும் இருக்கு. அது இல்லாமல் எல்லா பகுதிகளிலும் நான் இப்போ இன்னைக்கும் நடந்துட்டு இருக்கு. தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு இடத்துலையும் வழக்கறிஞர்கள் உடைய கூட்டம் வந்து அங்கங்கே நடந்துட்டு இருக்கு. இப்போ நானும் சாயந்தரம் மதுரையில் நடைபெறுது, காலையில் இப்போ நெல்லையில் நடைபெற்று இருக்கு. ஸோ வழக்கறிஞர்களுடைய கூட்டமும் மாவட்ட வாரியாக நடைபெற்று இருக்கு. ஏன்னா தேர்தலின் போது நாமினேஷன் தாக்கல் உட்பட அனைத்து பணிகளுக்கும் தேவையான வழக்கறிஞர்களையும் தயார் செய்ய பண்ணி பெர்மிஷன்ஸ் எல்லாமே இருக்கு, இதெல்லாம் தயார் பண்ற வேலை இருக்கு. முழு வீச்சில் எல்லா 234 தொகுதியிலையும் முழு வீச்சில் எங்களுடைய தலைவர் வந்து எங்களுடைய கட்சி நிர்வாகிகளையும் எல்லாத்தையும் தயார் பண்ணிட்டு இருக்காங்க. சிறப்பாக தேர்தலை முன்னெடுக்க தேர்தல் தேதி அறிவிக்கும் முன்னரே எங்களுடைய கட்சியில் அனைத்து நிர்வாகிகளும் தயாரா இருப்பாங்க, எந்த மாற்று கருத்தும். சார், காங்கிரஸ் வந்து தாவேக்காவோட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு கிரீஷ் தொடங்கப் சொல்லியிருக்காரு. ஏதாவது முடிவானால் கண்டிப்பா எங்களுடைய தலைவர் வாயிலாக அறிவிக்கப்படும். எந்த முடிவுனாலும் ஏதாவது வந்தால் கண்டிப்பா அறிவிக்கப்படும். ஸோ அது சம்பந்தமா இப்போ வந்து இந்த ஸ்டேஜ்ல யாரும் கருத்து தெரிவிக்கிறது சரியா இருக்காது. முடிவானால் கண்டிப்பா எங்களுடைய தலைவர் பேச்சுவார்த்தை தொடரும். இல்ல, கண்டிப்பாக அது எங்களுடைய தலைவர் அளவுல தான் இருக்கும். அது எந்த அளவுல இருக்குன்னு இப்ப நான் அதுல எந்த கருத்தும் சொன்னால் அது சரியாக இருக்காது. ஏதாவது முடிவுகள் ஏற்பட்டால் கண்டிப்பா எங்களுடைய தலைவர் அந்த முடிவில் எடுத்து, அதாவது உங்க எல்லாருக்கும் தெரியும் என்னன்னா, எங்க கட்சியோட கூட்டணி வைக்க திமுகவை தவிர்த்து மற்ற அனைத்து கட்சியிலும் எங்களுடன் முதல்ல அதாவது 2 வருஷமா தம்பி வர்றாருன்னு கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சொன்னாங்க ஒரு சில பேர். அப்படி இப்போ வரைக்கும் எங்களுடன் கூட்டணி வைக்க பலரும் முயற்சி செய்தார்கள், பெரும்பாலான கட்சிகள் முயற்சி செய்தார். ஆனால் மக்களுக்கு எந்த கூட்டணியோடு மக்கள் இருந்தால் மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள், அதை தான் எங்களுடைய தலைவர்கள் தேர்ந்தெடுப்பார். ஸோ அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். திமுக மேல வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு வந்து பிஜேபி மேல வந்து தாவேக்கா வைக்கிறதுன்னு சொல்லிட்டு விமர்சனம் இருக்கு. எந்தெந்த இடத்துல திமுக மேல குற்றச்சாட்டு வைக்கணுமோ, இல்ல எந்தெந்த இடத்துல பாரதிய ஜனதா கட்சிகளுக்கு மேல குற்றச்சாட்டு வைக்கணுமோ, எந்த இடத்துல எங்களுடைய தலைவர் தயங்கியதே இல்லை. எந்தெந்த இடத்துல பாரதிய ஜனதா கட்சியுடைய கொள்கை முடிவுகளோ, ஏதாவது ஒரு பாலிசியோ, இந்த வக்ஃப் வாரிய சொத்துக்கள் வருமா, துணிந்து ஆள பெட்டிஷனை சுப்ரீம் கோர்ட்ல ஃபைல் பண்ணதும் எங்களுடைய தலைவர் தான். எந்த இடத்துல எதிர்க்கணும், எந்த இடத்துல எந்த வழக்கு தொடுக்கணும் அப்படின்றது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இது வரைக்கும் திமுக வந்து இவ்வளவு பேசுறாங்க, ஏதாவது ஒரு இடத்துல பிரதமரையோ இல்ல உள்துறை அமைச்சர் பேரை சொல்லி பேசியிருக்காங்களா? அவர்கள் திரைமறைவில் அவங்களுக்கான அனைத்து உடன்பாடுகளும் எல்லாமே வந்து திரைமறைவில் இருக்காங்க. வெளியில வந்து பாத்தீங்கன்னா சும்மா இப்போ கவர்னர்கிட்ட மட்டும் சண்டை மாதிரி காட்டிக்கிறாங்க. கவர்னரை எதிர்த்து தான் அவங்களுடைய மொத்த 5 வருஷம் அரசியல் இருந்துக்க தவிர பிரதமர் எதிர்த்தோ இல்ல உள்துறை அமைச்சர் எதிர்த்தோ இல்லை. அவங்க என்னைக்காவது இங்க வந்தப்ப பிரதமர்கிட்ட போய் கடுமையான குரல்ல அவங்க முன்னாடி கொடுத்துருக்காங்களே இந்த கருப்பு பலூன், கோபேக் மோடிலாம், இப்போ ஒரு தடவையாவது பிரதமர் வந்தப்ப அதை பயன்படுத்தினார்களா? எதுவுமே இல்லை. அவங்க வந்தப்ப சிவப்பு கம்பளம் வரவேற்பு, குடும்பத்துடன் வரவேற்பு தான் நடந்திருக்கு. திரைமறைவில் இன்னைக்கும் சொல்றேன். சரி, ஒன்றும் இல்லை, இஸ்லாமியர்களுக்கு சப்போர்ட்னு சொல்றாங்கல்ல, இதுவரை இஸ்லாமிய சிறைவாசிகள் 30 வருஷத்துக்கு மேல சிறையில் இருக்காங்க. 22 பேருக்கு மேல விசாரணை கைதிகள் இருக்காங்க. எத்தனை பேரை இவங்க 5 வருஷம் ஆச்சு, ஏதாவது ஒருத்தர் ரிலீஸ் பண்ணிருக்காங்களா? 22 பேர் விசாரணை கைதிகள் வந்து 30 வருஷத்துக்கு மேல எந்த தப்பும் செய்யாம உள்ள இருக்காங்க, சிறையில் இருக்காங்க. ஏன் இது வரைக்கும் ஒரு நிமிஷம் கூட அவங்க வந்து யோசிச்சு எதுவுமே பண்ணல? எல்லா இடத்துலயும் சிறுபான்மைக்கு எதிராகவும் இல்ல கண்டிப்பா திமுகவும் பாரதிய ஜனதா கட்சியும் ஒன்றாக எல்லா விஷயத்திலும் இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கான பிரச்சனைகள் அவ்வளவு இருக்கு. இப்ப இது வரைக்கும் வந்து இவங்க பாரதிய ஜனதா கட்சிக்கு தெரியும், இப்ப திரு கெஜ்ரிவால் அவர்கள்லாம் ஒரே நாள் அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சாங்க 6 மாசம். இவங்களுக்கு இவ்வளவு ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு. இடி வந்து ஏன் லெட்டர் மட்டும் அனுப்பிச்சிட்டு இருக்காங்க? இடி வெறும் லெட்டர் மட்டும் அனுப்பிச்சிருக்கு. இதே இதுல நீங்க வந்து திருமதி கவிதா அவர்களை தெலுங்கானாலையும் இங்க அரவிந்த் கெஜ்ரிவால் ஒரு சிஎம் தூக்கி அரெஸ்ட் பண்ண முடிஞ்ச பாரதிய ஜனதா கட்சி ஏன் திமுகவில் யாரையுமே ஒண்ணுமே தொடரல? வெறும் லெட்டர் தான் போயிட்டு இருக்கு. அதனால தேர்தல் அறிக்கை தயாரிக்கக்கூடிய தேர்தல் அறிக்கையில முஸ்லிம்களோட திருவாசி முக்கியமா அதாவது எங்கேயுமே ஒரு அப்பாவிகள் தண்டிக்கப்படக்கூடாது. விசாரணை கைதிகள் 22 பேருக்கு மேல வந்து 30 வருஷமா இருக்காங்க. இவருடைய தேர்தல் வாக்குறுதி இவங்க சொன்னாங்கல்ல கண்டிப்பா. அதையாவது இப்ப வரைக்கும் என்ன முடிவுகள் எடுக்கப்பட்டுச்சு? எந்த முடிவுகள் எடுக்கலையே. ஸோ இவர்கள் நீங்க வந்து திமுக வந்து கண்டிப்பாக சிறுபான்மையினருக்கு எல்லா அளவிலும் துரோகம் பண்ணியிருக்காங்க. பாரதிய ஜனதா கட்சியோட திரைமறைவில் எல்லா அளவிலும் அவங்க வந்து கூட்டணியாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு தேவையான அனைத்தையும் செய்து கொடுத்திருக்கிறார்கள்.
திரைமறைவில் அவங்க என்ன செய்யணும்னு நினைச்சாங்களோ அதெல்லாம் இவங்க செஞ்சு முடிச்சிருக்காங்க, சத்தமெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டு இருக்காங்க. பாரதிய ஜனதா கட்சி அதாவது அதிமுக விட இன்னைக்கு திமுக தான் அதிக உறவில் இருக்குன்னு தான் எங்களுடைய கருத்து. சரி, ஓபிஎஸ் வந்து திமுக போய் பேசுறாரு, இதை எப்படி பாக்குறீங்க? இல்ல இது 7 வருஷமாக பாரதிய ஜனதா கட்சி வந்து என்ன செய்யணும்னு அந்த அந்த இப்ப 8 வருஷமா அதிமுகவை வைத்து செய்த விளையாட்டின் விளைவு இதெல்லாம் இந்த இது. கண்டிப்பாக இன்னைக்கு அதிமுகன்ற கட்சி அழிந்துட்டு வர்றது எல்லாருக்குமே ஒரு வருத்தமான விஷயம். ஆஹ் இன்னும் இன்னும் கொஞ்ச நாள் இதே மாதிரி நினைச்சுன்னா திரு எடப்பாடி அவர்களே வந்து அங்க போய் சேர்ந்தாலும் ஆச்சரியம் இருக்காது. நன்றி.